Hey guys, welcome back to the plugins. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்துட்டு உங்களோட பழைய காலத்து ஃபோட்டோஸ் கிட்டத்தட்ட அந்த 80s and 90s and 70s பீரியடில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும், அந்த கேவோ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலர்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற RGB கலர்ஸ் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தென் அந்த ஃபோட்டோஸை நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோவோ இல்லை வந்து ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோவோ நீங்கள் அப்லோட் பண்ணியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கு நம்ம ஒரு ஆப் ஒன்று யூஸ் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை லிங்க்கில் இருக்குது, முதல்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்க கீழே வந்து ஸ்கேன் அண்ட் அப்லோட் அப்படிங்கிற ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட கேமரா ஆப் ஓப்பன் ஆகிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லைனா கூட வந்துட்டு நீங்கள் ஒரு பிக்கை உங்கள் கேலரி இல்லைனா வந்து உங்கள் ஃபோட்டோஸ்லேருந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த கிராப்பிங் ஃபார் மேஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை கிராஸாவோ இல்லை வந்து அந்த கரெக்டாக அந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக இல்லாமல் கிராஸாவோ எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதே ஆப்டிமைஸ் பண்ணி பர்ஃபெக்டான அந்த ஃபோட்டோ வந்து அதை செலக்ட் பண்ணிக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராசஸ் மூலமாக வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கலர்ஸை வந்து கொஞ்சம் நல்லா பாப்அப் பண்ணி கொடுத்து அதை வந்து ட்ரை பண்ணி அந்த ஃபோட்டோஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அடாப் லைட்ரூம் இல்லை ஃபோட்டோஷாப் போட்டு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபைனலாக நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். சேவ் கொடுக்கும்போது உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு லிங்க் மாதிரி வரும். அது மூலமாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மொபைலே டவுன்லோட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோட்டோ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு அந்த ப்ராசஸான ஃபோட்டோ வந்து எப்படி இருந்தது, முதல்ல வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. இது நம்ம ஜஸ்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ தான். ஆல்ரெடி இது கலரில் தான் எடுத்தோம். இருந்தாலும் வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட் கன்வெர்ட் பண்ணிட்டு எப்படி ப்ராசஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி வந்தது அப்படிங்கிறது இதான் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஜஸ்ட் ஒரு ப்ரௌனிஷ் ஃபில்டர் போட்ட மாதிரியான ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் சில இடங்களில் வந்து அந்த கலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பாப்பப் பண்ணியிருக்கு. தென் அதை நீங்கள் வந்துட்டு அடாப் லைட்ரூம் இல்லை ஃபோட்டோஷாப் பிக்சார்ட் ஏதாவது போட்டு நீங்கள் மேனுவலாக கலர் கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவும் நான் வந்துட்டு அடாப் லைட்ரூமில் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ நீங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அடாப் லைட்ரூமில் பண்ணது. தென் இதில் ஓவராலாக நம்ம வந்துட்டு கலர் கரெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன ஃபுல் கலர்ஸுமே நம்ம RGBயோட ஃபுல் கலர்ஸுமே வந்துட்டு அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனால ஃபோட்டோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். தென் இந்த மாதிரி தான் சிம்பிள் ஸ்டெப் மூலமாக வந்து நம்ம பழைய காலத்து ஃபோட்டோஸ் கூட வந்து நமக்கு ஒரு புது கலர் ஃபோட்டோஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். தென் இந்த ஆப்போட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்களோ யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தென் இந்த மாதிரியான ஃபோட்டோ எடிட்டிங் அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் சம்மந்தப்பட்ட டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரீசெண்டாக நம்ம ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருந்தோம். அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் ஆல். நீங்கள் இல்லைன்னா அது நடந்திருக்காது. தென் நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து நான் ஏதாவது மூலமாக வந்து நான் தெரிவிச்சிட்டே இருக்கேன், இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.